السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد في شان حبيبه مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. நான் ஸலவாத் சொல்லுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى: وإنك لعلى خلق عظيم. சதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹு தஆலாவின் பேரருள், அல்லாஹுவின் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முத்னிபீன் தாஜ்தாரே ஆலம் சய்யிதுல் அம்பியா முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களின் மீது பிரியம் கொள்வது என்பது நம்முடைய ஈமானின் ஒரு பகுதி. இல்லை, அதுதான் ஈமான். எதுவரை ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதல், அவர்களின் மீதுள்ள நேசம், பிரியம் முகம்மலாக பரிபூர்ணத்துவத்தை பெறவில்லையோ அதுவரை அவன் ஈமானில் பரிபூர்ணத்துவத்தை பெற முடியாது. அன்பர்களே, நாம் தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம். இதுவெல்லாம் ஈமான்கள், நம்முடைய முஸ்லிம் என்பதற்கான கடமைகளில் ஒரு கடமை. ஒருவன் நோன்பு வைத்தான், தொழுதான், அவன் முஃமினா முஸ்லிமா என்றால் முஸ்லிம். ஆனால் அவன் பரிபூர்ணத்துவத்தை அடைந்து விட்டாரா என்று சொன்னால் அவன் பரிபூர்ணத்துவத்தை அடையவில்லை. எப்பொழுது பரிபூர்ணத்துவம் கிடைக்கும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரை விட மேலாக ஒரு மனிதன் எப்பொழுது நேசிக்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் கிடைக்கும். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு போயிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் கையை பிடிச்சிருக்கிறாங்க. பெருமானார் கையை பிடிச்சி நடக்கும் போது ஒரே ஆனந்தம். நம்ம கையில் ரசூலுல்லாஹ் பிடிச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆனந்தத்தில் பெருமானாரை பார்த்து சொன்னாங்க: யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய குடும்பத்தாரை விட, என்னுடைய பொருள்களை விட உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா, இல்லை அப்படின்ட்டாங்க, பத்தாதுன்ட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் உமர் நான் யோசிச்சுட்டு சொன்னாங்க: யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்பொழுது நான் என் உயிரை விட, என் நஃப்ஸை விட உங்களை அதிகம் நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நான் சொன்னோடனே ரசூலுல்லாஹ் இப்போ சொன்னாங்க அல்லான், இப்பொழுதுதான். அப்படின்னா என்ன? உன் ஈமான் இப்பொழுதுதான் பரிபூர்ணத்துவத்தை பெற்றிருக்கிறது. யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாதாரண மனிதரா? சாதாரண ஈமானுடைய நம்மளை போன்ற மனிதரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து ஷஹீதுன்னு சொன்னாங்களோ, யாரை பார்த்தால் ஷைத்தான் ஓடுவானோ
அப்பேற்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுகையில் ஏதாவது கலா வச்சிருப்பாங்களா? நோன்புகளை கலா செஞ்சிருப்பாங்களா? அவர்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகுவதற்கு ஷர்த்தாக அல்லாஹ் பெருமானாருடைய பிரியத்தை முஹப்பத்தை அல்லாஹ் ஆக்கினார். அன்பர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எந்த அளவுக்கு பிரியப்பட்டார்கள் என்பது ஒரு பக்கம். நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டும் என்பது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டையும் தாண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நேசித்தான். நாம் நேசிப்பதை காண, சஹாபாக்கள் நேசித்ததை காண, அவர்களை விட சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பெருமானாரை நேசித்தார்களோ, காதலித்தார்களோ, அவர்களுக்காக அர்ப்பணமானார்களோ, அதைவிட மேலாக அல்லாஹ் பெருமானாரை நேசித்தார். இது ஒரு தனி நீளமான சப்ஜெக்ட், உங்களுக்கு விளங்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை விளங்குறது இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள்லாம் அசத்துமார்கள்லாம் அளவு கடந்து புகழ சொல்றீங்க, அளவு கடந்து நேசிக்க சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒன்றும் வேணாம், அதிகமா இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார், எவ்வளவெல்லாம் பெருமானாரை பற்றி பிரகடனப்படுத்தி இருக்கிறான், அவர்களை பற்றி பேசி இருக்கிறான், அவர்களின் மீதுள்ள உயர்வை காட்டி இருக்கிறான் என்பதை பார்த்தால் போதுமான அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டிட்டு நான் என்னுடைய சப்ஜெக்டுக்குள்ள நான் போறேன். ஜி, குர்ஆன்ல ஒரு உதாரணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித கோடிகள் படைப்பதற்கு முன்பு குர்ஆன்ல ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். மனித கோடிகளை படைப்பதற்கு முன்பு யார? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான் இல்லைங்களா? அதுக்கு அல்லாஹ் பல கோடி பல ஆண்டுகளுக்கு முன்பாக முதல்ல அல்லாஹ் எல்லா மனிதர்களுடைய ரூஹுகளை படைத்தான். நம்ம உயிர் இருக்கா இல்லைங்களா, ரூஹுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரூஹுகளை அல்லாஹ் படைத்தான். எல்லா ரூஹுகளையும் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹையும் படைச்சான், நம்ம ரூஹையும் அல்லாஹ் படைச்சான். நீங்க பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கேள்வி எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கியாமத் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களுடைய ரூஹுகளையும் ஒன்று சேர்த்து வைத்து அல்லாஹ் கேட்டான். இதுக்கு பேர் ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு உலகத்திலே நாம் இருந்தோம், நமக்கு தெரியல. இப்ப நாம இருக்கிறதுக்கு பேர் ஆலமு ஷஹாதா. இது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு இன்னொரு உலகத்திற்கு போவோம், அதற்கு பேர் ஆலமே பர்ஸக் என்று ஒரு பெயர். அந்த உலகம் கபருடைய உலகம். அங்கிருந்து இன்னொரு உலகத்துக்கு போவோம், ஆலமே மஹ்ஷர் அப்படின்னு ஒரு உலகத்துக்கு போவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எல்லா உலகத்திலேயும் ரஹ்மத்தானவர்கள். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அனைத்து உலகங்களுக்கும் உங்களை நாம் இரட்சகராக, உங்களை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அனைத்து உலகம்னா என்ன? அமெரிக்கா, ஜப்பானு, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், இது எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தா இருக்கா? இல்லை. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னால் உள்ள அந்த ரூஹுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை முடித்து போகக்கூடிய கபருடைய வாழ்க்கை, அதை தாண்டிய மஹ்ஷருடைய வாழ்க்கை, இது அனைத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரூஹுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா அலஸ்து பிரப்பிக்கும் கேட்டு முடிச்சுட்டு அந்த ரூஹுகள்ல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் நபிமார்களாக அனுப்பினானோ
அந்த நபிமார்களை எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். வைதா கதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில ரிவாயத்துகள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரூஹுல்லே ஆலம் அருவாத கேட்டான். சில ரிவாயத்துல பூமியில வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நபிகிட்டையும் கேட்டான். அன்பர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமார்களையும் ஒன்று சேர்த்து வச்சு அந்த நபிமார்கள் ஒவ்வொருத்தருடையும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்தான். ஒரு உடன்படிக்கை செய்கிறான். என்ன உடன்படிக்கை செஞ்சான்ல? என் நபி பின்னாடி வருவாங்க, அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு, காலு அக்ரர்தும் அகத்தும் அலா தாலிகும் இஸ்ரி, என்ன நான் சொன்னதுபடி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் நபிமார்களை பார்த்து கேட்க, அந்த நபிமார்கள் எல்லாம் காலு அக்ரர்னா அல்லாஹ் நாங்கள் நடந்துக்கிறோம் அல்லான்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதோட விட்டுறல. காலு ஃபஷ்ஹது, நீங்க சொன்னதுக்கு நீங்களே சாட்சியா இருங்க. வனமாக்கும் மின ஷாஹிதீன், உங்களோடு நான் சாட்சியாளராக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசித்திருந்தால் ஒவ்வொரு நபியிட்டையும் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் வாக்குறுதி எடுத்திருக்கிறான். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தும் தர வேண்டும். எவ்வளவு அல்லாஹ் சொன்னான். அப்ப அன்பர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், அல்லாஹ் பெருமானாரை எவ்வளவு நேசித்திருக்கிறான். அவ்வளவு நேசம் கொண்ட ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துனியாவில் அனுப்பினார். துனியாவில் அனுப்பினா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன, தொல்லைகள் என்ன, நாம பல வகையா கேட்டிருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் நாடி இருந்தால் அவ்வளவு நேசமான ஒரு நபர், அவரை கஷ்டப்பட அனுப்பலாமா? தாயிஃப் நகரத்தில் கல்லறிபட வைத்திருக்கலாமா? உஹது போர்க்களத்தில் பற்களை ஷஹீதாகும் அளவிற்கு பெருமானாருக்கு கஷ்டம் தந்திருக்கலாமா? திருமேனியில் ரத்தம் படும் அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் கொடுத்திருக்கலாமா? நாம நமக்கு பிரியமான ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள எங்கேயாவது போனா இந்த இடத்துல கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அனுப்ப மாட்டோம்ல. போக வேணாங்க, அங்க போனா சிரமமா இருக்குங்க, வேணாங்க. நம்ம பிள்ளைய வெயில் அடிக்கிற நேரத்துல அனுப்ப மாட்டேங்கிறோம், வெயில் சுள்ளுன்னு இருக்குது, வேணாம், பள்ளி உள்ள இருமா, நான் வேணா போறேன், நான் கஷ்டப்படுவேன். தந்தை சொல்லுகிறார், நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், என் புள்ள வேணாம். சொல்றமா இல்லைங்களா? தாய் 15 வயசாயிருச்சு, பிள்ளைக்கு ஒரு டீ போட கத்துக் கொடு, அல்லாஹ் காலில் கீழே கொட்டிச்சுன்னா என்ன பண்றது, வேணாம், நானே கஷ்டப்பட்டுக்கிறேன், நானே போட்டுக்கிறேன், நானே சமையல் செஞ்சுக்கிறேன், பிள்ளை பக்கத்துல விடுறது இல்லை. இருக்கா இல்லைங்களா? அப்ப நாம் நேசிக்கும் ஒருவரை சிரமத்தில் ஆழ்த்த மாட்டோம். ஆனால் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு ஜாத்தான தன்னுடைய ஹல்குல, அல்லாஹ்வின் படைப்பு கணங்களில் அல்லாஹ் மிக நேசித்த ஒரு உருவமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் பூமிக்கு அனுப்பிச்சு விட்டான், ஏன் கஷ்டப்பட வச்சான் தெரியுங்களா? நமக்காக தான். ஏன்னா நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். எதுக்கு இறக்கி வச்சான்? ஹிதாயத்துக்கு என்று அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். ஹுதல்லில் முத்தகீன், ஹிதாயத் செய்யக்கூடியது குர்ஆனே ஹிதாயத்து தான். அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டுடைய மொட்டை மாடியிலையும் ஒரு குர்ஆனை இறக்கி வச்சு அல்லது மலக்குகளை அனுப்பிச்சு எல்லாத்து கையிலையும் இந்தாங்க, ஆளுக்கு ஒரு குர்ஆனை கையில கொடுத்து நீங்க படிச்சுக்கோங்க, அமல் செஞ்சுக்கோங்க, நல்லபடியா அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு வாங்கன்னு அனுப்பிச்சிடலாம்ல, சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல. இந்த குர்ஆனை வெறும் வைத்துக் கொண்டு நாம் ஹிதாயத்தை பெற முடியாது. குர்ஆன் எல்லோரும் பார்க்கிறார்கள், பலரும் பார்க்கிறார்கள், ஆனா அவங்களுக்கு ஹிதாயத் இல்லை. ஏன்? நாம குர்ஆனை வெளிரங்கமா படிச்சா இதன்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமான்னு உங்களுக்கு தோணும். இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்குது, இதன்படிலாம் வாழ முடியுமா? நீங்க சொல்றாங்களா இல்லையா? இஸ்லாம் கடுமையான சட்டங்களை சொல்லுகிறது. என்னப்பா கடுமையான சொல்லுச்சு? அஸ்ஸாரிகத்து வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, யாராவது திருடிட்டா கையை இதோட வெட்டிடணுமா, மணிக்கட்டோட வெட்டிடணுமா? அதே யாராவது ஒருத்தரை இட்டு கட்டிட்டா வல்லதீன எர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்
அப்படி செஞ்சுட்டா ஃபஜ்லிதூஹும், இன்னொரு ஆயத்துல ஃபஜ்லிதூஹும் சமானீன ஜல்தா, அவங்களை 80 கசையடி அடிக்கணும்னு வருது. இன்னொரு ஆயத்துல அவர்களை ரஜ்மு செஞ்சரணும்னு வருது, கொன்றணும்னு வருது. இது என்னது? அது கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், அவர்களை கசையால் அடிக்க வேண்டும், அவர்கள் கையை வெட்ட வேண்டும். இதுவெல்லாம் மனுஷனால் நடைமுறைப்படுத்த முடியுமா? சட்ட திட்டங்கள்ல கேட்கிறாங்க. ஒழுக்கவியல் எடுத்து பார்த்தா இந்த மாதிரிலாம் ஒழுக்கவியல் குர்ஆன் சொல்லுகிறது. இத மாதிரி எல்லாம் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று கேட்கிறார்கள். அவர்களின் சிந்தனைகளுக்கு வரும், மனிதனாய் இருந்து இதெல்லாம் செய்ய முடியுமான்னு வரும்ல. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் ஹபீபை, தன் நேசரை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த குர்ஆனின் படி வாழ்ந்து காட்ட வைத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் படி வாழ்ந்து காட்ட வைத்தான். பெருமானாரின் நடை குர்ஆனுக்கு ஒத்தது, பெருமானாருடைய பேச்சு குர்ஆனுக்கு ஒத்தது, பெருமானாருடைய உணவு உண்ணுதல் குர்ஆனுக்கு ஒத்தது, பெருமானாருடைய குடும்பவியல் குர்ஆனுக்கு ஒத்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வணிகம் குர்ஆனை சார்ந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாய் பழகியது குர்ஆனை சார்ந்தது. குர்ஆன் என்ன சொல்லுச்சோ அதன்படி வாழ்ந்து காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இதுல இது ஒரு நான் இப்ப சொன்னனே, இது விஷயம், இது ஒரு சின்ன விஷயம் அல்ல, இது ஒரு கடல், இது ஒரு கடல். பெருமானார் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் 6666 ஆயத்து, 6000 சொச்சம் ஆயத்துக்களையும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் பெருமானார் எப்படி அமல் செய்து காட்டினார்கள், எப்படி நம் வாழ்வியலில் கொண்டு வந்து காட்டினார்கள் என்பது ஏதோ இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள நாம் அதனுடைய ஒரு 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 நுனிப்பகுதியை கூட அறிய முடியாது. ஒரு நுனிப்பகுதியை கூட நாம் அறிந்து விட முடியாது. ஒரே ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஒரு நீளமான கோட்டுக்கு ஒரு புள்ளின்னு, அந்த அளவுக்கு நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஆயத்து உங்களுக்கு விளக்கலாம். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனில் புகழும் போது இப்படி அல்லாஹ் புகழ்ந்து காட்டுகிறான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் மிக சிறந்த ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். சிறந்த நற்குணம். குலுக அதீம் என்றால் என்ன? இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். குலுக அதீமின் மீது, மிக உயர்ந்த குணத்தின் மீது இருக்கிறீர்கள். சாதாரணமான குணம் அல்ல, மிக உயர்ந்த குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நண்பர்களே உங்களுக்கு இப்பே விளக்குனாதான் விளங்கும், அதனால சொல்லிடுவோம். குலுக அதீம்னா என்ன பாருங்க. குலுக் அப்படின்னு சொன்னா நற்குணம் என்று பொருள். குலுக்னா நற்குணம் அப்படின்னு பொருள். இந்த நற்குணத்தை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு குலுக்கே ஹசன், இன்னொன்னு குலுக்கே கரீம், மூணாவது குலுக்கே அதீம் அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். முதலாவது என்ன? குலுக்கே ஹசன். குலுக்கே ஹசன் என்ன? நல்ல குணம். தமிழ்ல 3க்குமே ஒரே மாதிரி அர்த்தம் வச்சாலும் அரபியில் வித்தியாசம் இருக்கு. குலுக்கே ஹசன்னா நல்ல குணம் அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்தார், அதற்கான பிரதியுபகாரத்தை தந்து விடுவது. எளிய உதாரணம், உங்களுக்கு மிக மிக எளிய உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு துணியை எடுத்துக்கொண்டு போய் அயர்ன் பாக்ஸ் கடையில கொடுத்து, அயர்ன் பண்ற கடையில கொடுத்து அயரன் தேய்க்க சொன்னீங்க. அவரு அந்த சட்டையை அயரன் தேய்த்து தந்தார். எவ்வளவு ஒரு சட்டைக்கு? 10 ரூபாவா? நீங்க தேய்ச்சி கொடுத்துட்டீங்க, இந்தாங்க 10 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டா இதுக்கு பேரு குலுக்கே ஹசன். நல்லபடியா செஞ்சிருக்கிறீங்க. நீங்க அது 8 ரூபா கொடுத்தீங்க, அநியாயம். உங்கள்ட்ட குலுக்கே ஹசன் இல்லை. அவர் போட்டிருக்கிறார், ஒரு சட்டைக்கு 10 ரூபாய்ன்னு போட்டிருக்கிறார். நீங்க அது சேர்த்ததுக்கு பிறகு தேய்ப்பதற்கு முன்பே பேரம் பேசினோம், அது வேற விஷயம், அது வியாபார விஷயம். ஆனால் தேய்த்ததற்கு பின்பு இந்தாங்க 5 ரூபா வச்சுக்கோங்க, 8 ரூபா வச்சுக்கோங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க என்றெல்லாம் சொல்லுவது அழகிய நற்குணம் அல்ல. அவர் சரி பல காலத்து கஸ்டமர், விட்டுட்டா திரும்பி வர மாட்டாரு, சரி பரவாயில்ல என்ன பண்ணி தொலைறது அப்படின்ட்டு வாங்கலாம், 8 ரூபா வாங்கிக்கலாம், அல்லது நீங்க கம்மியா கொடுத்தது வாங்கிக்கலாம். ஒரு பேசுவதா இருந்தால் முன்கூட்டியே, குறைப்பதா இருந்தால் முன்கூட்டியே பேச வேண்டும். வாங்கின பிறகு பேசுவது இஸ்லாம் காட்டிய அழகல்ல. அப்ப ஹுஸ்ன குலுக்கே ஹசன் என்ன பொருளோ அதற்கான கூலியை கொடுத்துடுவது. நல்லதா இருந்தாலும் அதே தான், கெட்டதா இருந்தாலும் அதே தான். கெட்டதா இருந்தானா இப்படி, இப்போ உதாரணமா ஒருத்தர் உங்களை ஒரு கண்ணை திருப்பி அரைஞ்சார், தட்டினார், அடைஞ்சிட்டார்.
என்னப்பா என்ன அடிச்ச நீ அப்படின்னு நீங்களும் திருப்பி அவரு கன்னத்துல அதே இடது கன்னத்துல இருந்த நீங்களும் இடது கன்னத்துல அதே மாதிரி திருப்பி அடிக்கலாம். ஜாயிஸ். நான் சொல்லுங்க, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது கதப்னா அலைஹிம் ஃபீஹா, தௌராத்திலே நாம் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷரியத் இந்த ஷரியத். வகதப்னா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் அன்ஃப பில் அன்ஃப் வல் உதுன பில் உதுன் வஸ்ஸின்ன பிஸ் சின் வல் ஜுரூஹ கிஸாஸ். நீங்கள் உயிருக்கு உயிரும், கண்ணுக்கு கண்ணும், காதுக்கு காதும், பல்லுக்கு பல்லும். பல்லுக்கு பல்லுனா என்ன? உங்களை ஓங்கி ஒருத்தர் குத்து விட்டா உங்களுடைய மேற்பல்லு முன்பல்லுல வலது பக்க பல்லு உளுந்துருச்சு அப்படின்னா நீங்களும் அவரை அதே மாதிரி குத்தி மேல் பல்லில் முன்பக்க பல்லில் வலது பல்லை எடுக்கலாம். அவ்வளவுதான். பாதி பல்லுனா பாதி பல்லு. இது இவ்வாறு நல்லதிலேயும் கெட்டதிலேயும். இதுக்கு பேரு ஹுஸ்னே ஹுலுகே ஹசன். சொல்லுமா இதுக்கு பேர் என்ன? ஹுலுகே ஹசன், அழகிய குணம். இதுக்கு அடுத்து ஒரு படி இருக்கிறது ஹுலுகே கரீம், சங்கையான குணம். அது என்ன சங்கையான குணம்னா என்ன அப்படின்னா அந்த ஹுலுகே ஹசனை விட ஒரு படி மேலான. சுருக்கமான அதே உதாரணத்தில் உங்களுக்கு விளக்குறேன். அயன் பாக்ஸ் கடையில், அயரன் கடையில் கொண்டு போனீங்க, உங்க சட்டையை கொடுத்தீங்க, தேய்ச்சி தர சொன்னீங்க, அவனுக்கு துணி நிறைய இருந்துச்சு, அவசரத்துல சரியான முறையில் தேய்க்க இல்லை, சரியான முறையில தேய்க்கல, ஏதோ சல்லு சல்லு 4 இழி இழுத்துட்டான். சில இடங்கள்ல சுருக்கம் போச்சு, சில இடங்கள்ல சுருக்கம் போல. நீங்களே கண்ணு முன்னாடி பாக்குறீங்க, கோபம் வருது. ஆனா எல்லாத்தையும் அடக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு சரி அவனுடைய நிலைமை அது பரவாயில்ல அப்படின்னு வாங்கிக்கிட்டு அவன் கேட்கும் 10 ரூபாயும் கொடுத்துறீங்க. இதுக்கு பேர் ஹுலுகே கரீம், சங்கையான குணம். இது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி ஆக்குறான் தெரியுங்களா? ஹுலுகே அஸீம், மிக மிக பெரிய சங்கையான குணம், மிக சிறந்த பிரம்மாண்டமான நற்குணம். அதற்கு சொந்தக்காரராக அல்லாஹ் ஆக்கினான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈஸியா விளங்குற உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதே அயன் பாக்ஸ் கடைக்கு போய், அயரன் கடையில போய் உங்க சட்டையை கொடுத்து அயரன் தேய்க்க கொடுத்தீங்க. அந்த மனுஷன் ஃபுல்லு ஹீட்டோட தூக்கி சட்டை மேல தூக்கி வச்சாரு, சட்டை பொசுங்கிருச்சு. சட்டை பொசுங்கிருச்சு. எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு போறதுக்காக கொண்டு வந்து கொடுத்தண்டா, இப்படி பொசுக்கிட்டியாடா, நல்லா இருப்பியா நீ? எதுவும் சொல்லல. சொல்லாம அயரன் பாக்ஸ்ல அந்த உருகி ஒட்டி எல்லாம் அசிங்கமா போச்சே, அடுத்தது எப்படி தேய்ப்பீங்கன்னு தெரியலையே, இந்தாங்க 500 ரூபா, போய் நல்ல அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அடுத்தது தேய்ச்சி கொடுங்க. எப்படி இருக்கும்? இதுக்கு பேரு ஹுலுகே அஸீம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம். யா ரசூலல்லாஹ், உங்களை நாம் இப்படி ஆக்கி இருக்கிறோம், நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், சிறந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம். ஆயிஷா நாயகத்திட்ட போய் பெருமானுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ஆயிஷா, அல்லாஹ் குர்ஆன்ல வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம்னு சொல்லி இருக்கிறானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மிக 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 அழகான நற்குணத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சொல்றானே, அவங்களுடைய குணம் என்னன்னு கேட்டாங்க. இப்ப பெருமானாருடைய குணம் என்னன்னு 1 2 3 ஆயிஷா நாயகம் சொல்ல முடியுமா? ஆயிஷா நாயகம் கல்வியின் கடல் அவங்களும். அவங்க சுருக்கமா சொன்னாங்க, குர்ஆன் ஓதி இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஓதி இருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் எந்த குணத்தை எல்லாம் சொல்லுகிறானோ அத்துணையும் எங்கள் பெருமானாருக்கு சொந்தம். கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் என்பது குர்ஆனாகவே இருந்தது என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உண்மை. ஸலவாத்துல்லாஹி உண்மை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம். குர்ஆனில் அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அத்துணையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான தர்மம் கொடுக்குதல், காசு பணத்தை செலவிடுதல், இது விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் தருகிறார்களோ ஃபயுதாஇஃபு லஹு அஜ்ரா,
அல்லாஹ் அதை பல்மடங்காக பெருக்கி தருகிறான். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. ஓ அடியார்களே, உங்களுக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி, கபூர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதிலிருந்தும் செலவு செய்து விடுங்கள். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. ஏன்னா மௌத்து வந்ததுக்கு பிறகு நீங்க செலவு செய்ய முடியாது. மௌத்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் செலவு செய்ய முடியாது. ஆனால் அதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கா எவ்வளவு உங்களால கொடுக்க முடியுமோ கொடுங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்துல, இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் கொடுக்கும் வரை உங்கள் ஒருவர் நல்லவரா ஆகவே முடியாது. குர்ஆன் ஃபுல்லா அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் கொடைத்தன்மையை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர், பெருமானார் கொடுத்தது போன்று நாங்கள் எவ்வளவு அதை ஒப்பிட முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடைய சஹாபாக்கள் மிகச் சுருக்கமாய் வட்டுருக்கமாய் ஒரு வார்த்தையில் அடக்கினார்கள் என்றால் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வதுன் நாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக கொடை கொடுக்கக்கூடியவர்கள். அதுவே ரமதானாக ஆகிவிடுமானால், ரமதான் ஆயிடுச்சுன்னா வீசும் புயல் காற்று இருக்கிறது அல்லவா, அதன் வேகத்தை விட எங்கள் பெருமானாரின் கொடை பெரிதாக இருக்கும். அல்லாஹ், இதை விட மிக அற்புதமான உதாரணம் காட்ட முடியுமா? சஹாபாக்கள் பார்த்தாங்க, இந்த பாலைவன புயல் இருக்கிறது அல்லவா, அதனுடைய வேகம் அதிகமா, எங்கள் பெருமானாருடைய கொடை அதிகமா? நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் நண்பர்களே. நாம கொடை கொடுக்கிறதுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை தன்மை, அல்லாஹு அக்பர். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையா இருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவால் உரிமை விடப்பட்டவர். அவங்க வாங்கி உரிமை விட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதிமாய் பெருமானாரோடு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குணம் என்ன தெரியுங்களா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பெருமானார்கிட்ட எந்த ஒன்றை கேட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னதே இல்லை. பிரபலியமான ஹதீஸ் புகாரில இருக்கும். புகாரில வருது, ஒரு சஹாபி பெண்மணி பெருமானாருடைய சாதாரண பெருமானாருடைய மேனியே அழகுதான். பெருமானாருடைய அழகு மேனி, சுந்தர மேனி, அதை பார்க்க பார்க்க ரசிக்கும் இல்லையா? அந்த அழகு மேனியில மேலும் அழகூட்டணும், அதுக்குன்னு உயர்தரமான ஒரு நூலை வாங்கி தானே உட்கார்ந்து வீட்டுல நெஞ்சு அதுக்கு அழகான பார்டர்லாம் கொடுத்து அதை கொண்டு வந்து பெருமானார் கையில யார சொல்ல நீங்க போடுங்கன்னு கொடுத்தாங்க. ஸஹல் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அதை வாங்கி பெருமானார் வீட்டுக்குள்ள போய் போட்டு வந்து உட்கார்ந்தா, வா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பெருமானார் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. பெருமானார் வந்து உட்கார்றாங்க, எல்லா சஹாபாக்களும் இப்படி ஒரு அழகா அப்படின்னு ரசிச்சு பார்க்கறாங்க. பக்கத்துல உட்கார்ந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப ரம்மியமா இருக்கு, இந்த ஆடையில பார்க்க, அந்த ஆடை எனக்கு கொடுத்துருங்களேன்ட்டு. எப்படி இருக்கும்? நாமளா தான் கொடுப்போமா? ஈதுக்கு அழகா சூப்பரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஈதுல போய் நிக்கிறோம். ஹஜியார், செம்ம ட்ரெஸ், எங்க வாங்கினீங்க? சூப்பரா இருக்கு, எனக்கு கொடுத்துருக்கேன் ஒண்ணு, போயா வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லுவோமா இல்லையா? கொடுத்துருவோமா ஒண்ணு. பெருமா வேணுமா, ஒரு நிமிஷம் பாருங்க. திரும்பி 2 நிமிஷம் தான் ஆச்சு. திரும்பி ரூட்டுக்குள்ள போனாங்க, பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டாங்க, அந்த புது ட்ரெஸ்ஸை மடிச்சு கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்களுக்கும் கோபம் தாங்கல. சே, இப்படி பண்ணிட்டீங்களே. மஜ்லிஸ் முடிஞ்சோன்னு இந்த சாபி பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாம். இப்போ பெருமானார் கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு தெரியும்ல, எதுக்கு கேட்டீங்க? இல்லை, பெருமானார் பார்க்க அழகா இருந்துச்சு, பெருமானார் அந்த ஆடை மேலே பட்ட அந்த ஆடை எனக்கு கஃபனாக ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய கஃபனா ஆயிரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால பெருமானார் கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்டுட்டேன். அவர் மௌத்தான பிறகு அந்த ஆடையை தான் கஃபனாக அணிந்து அடக்கப்பட்டார். இப்ப பெருமானார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காது, அந்த நேரத்துல பொருள் இருக்காது, யாராவது கேட்கக்கூடியவர் வந்து விடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுங்களா? பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு, யா பிலால், யார்ட்டையாவது போய் கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு போவாங்க, யாராவது ஒருத்தர் முஸ்லிமோ காஃபிரோ யாரு கிடைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கடன் வாங்குவாங்க, அந்த தொகையை அவருக்கு நிறைவேற்றி பெருமானார் உத்தரவு நிறைவேற்றிடுவாங்க. ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடியாடுறாங்க. என்ன பிலால் ஓடி வர்றீங்க, என்ன விஷயம்? இல்லையா ரசூலுல்லாஹ், எப்பயும் கடன் கொடுக்குறவங்கள்ட்ட போய் எல்லாம் சேர்ந்து என்ன நீங்க பிடிச்சிக்கிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு கடனை இன்னும் கொடுக்குறியா
3 நாள் ஒரு டைம், அதுக்குள்ள கடனை கொடுக்குறியா இல்ல எனக்கு அடிமையாரான்னு கேட்கறாங்க. முதல்லயே நான் அடிமையா இருந்து பட்டப்பாடு எனக்கு முன்னாடி இருக்கு, நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் அடிமையாக நான் விரும்பவில்லை யா ரசூலல்லாஹ், நான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துக்கிட்டுமான்னு கேட்கிறாங்க பிலால் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் அந்த அளவுக்கு அவகாசம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் கேள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வழிகாட்டுவான்ட்டாங்க. அதிகமா போகல. அடுத்த நாள் காலை ஃபஜ்ருடைய நேரம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு பிலாலை கூப்பிட்டு வாங்கினாங்க. வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொகை பெருமானாருக்கு அன்பளிப்பாய் வந்த தொகையை எடுத்து கையில் கொடுத்து, பிலாலே எந்த கடன் எல்லாம் இருக்கிறதோ எல்லாற்றையும் அடைத்து விடு என்று சொல்லுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு ஒவ்வொருத்தட்டியா போய் எங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ எல்லா கடனையும் அடைத்து முடிக்கிறார்கள். இஷாவுடைய நேரம் வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுல பார்க்க வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலே எல்லா கடனையும் அடைத்து முடித்து விட்டாயா? யா ரசூலல்லாஹ் எல்லா கடனையும் அடைத்து முடித்து விட்டேன், மீத பணம் இருக்கிறதா கேட்கிறாங்க. மீத பணம் இருக்கு யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. நாம என்ன சொல்லுவோம்? அப்படியா, அதை கொண்டு கல்லால போடு சொல்லுவோமே? குறைஞ்சபட்சம் நம்முடைய புத்தி, என்னுடைய புத்தியை சொல்லுகிறேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலாலே அந்த பணங்களையும் நீ கொடுத்தால்தான் நான் என் வீட்டுக்குள் செல்ல வேண்டும் என்று காலையிலிருந்து மஸ்ஜிதிலேயே இருக்கிறேன், காலையிலிருந்து மஸ்ஜிதிலேயே இருக்கிறேன், அதையும் நீ காலியாக்கி விட்டு வந்து சொல், நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிறார். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அதையும் அடுத்த நாள் காலை காலியாக்கி விட்டு அதையும் தர்மம் செய்து விட்டு வந்த பிறகுதான் பெருமானார் வீட்டுக்குள் சென்றார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் படி எவ்வளவு வாழ்ந்து காட்டினார். நம்மலாம் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சோம்னா அந்த ஸ்வீட்டை பங்கு வைக்கிற பொறுப்பு மனைவிட்ட இருந்துச்சு அப்படின்னா, மனைவி பங்கு வச்ச பிறகு வந்து பார்த்தோம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஏன் நமக்கு எடுத்து வச்சுட்டு கொடுக்க கூடாதா? ஏன் காலியா இருக்கு? பையன் சாப்பிடுவான்ல, நான் சாப்பிடணும்ல, அறிவில்லை உனக்கு என்று நாம் சொல்லக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடு இருக்கிறார்கள். ஒரு ஆடு அறுத்து அந்த ஆட்டை அப்படியே முழுசா அந்த ஆட்டை அப்படியே ஹஜ்ரத் ஆயிஷா நாயம் தன் மனைவி வீட்டை கொடுத்து அனுப்புறாங்க. பாருங்க பெருமானார் எப்படி சஹாபாக்களை தர்பியத்து செய்தார்கள், தன் மனைவியை தர்பியத்து செய்கிறார்கள். பெருமானாருடைய குணத்தை சஹாபாக்களில் திணித்தார்கள், உண்டாக்கினார்கள். நாம் இன்னைக்கு எவ்வளவு உண்டாக்குறோம், உண்டாகி இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆட்டை அப்படியே மனைவியிடத்திலே அனுப்புகிறார்கள். பங்கு வைக்கும் பொறுப்பு அவர்களுக்கு. இப்பொழுது அவர்கள் பங்கு வைக்கிறார்கள். பெருமானார் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து கேட்டாங்க, என்ன ஆயிஷா, ஆடு என்னானது கேட்கிறாங்க. உடனே ஆயிஷா நாயும் பெருமையா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மொத்த ஆட்டையும் பங்கு வச்சுட்டேன், அதனுடைய ஒரே ஒரு முன்சப்பையை தவிர, மா பக்கிய இல்லா கத்திஃபுஹா, அதனுடைய ஒரே ஒரு கத்திஃபு, ஒரு முன்சப்பையை தவிர, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நமக்குன்னு கொஞ்சமா அந்த முன்சப்பையில மட்டும் கொஞ்சம் கறி எடுத்து வச்சிருக்கேன் ரசூலுல்லாஹ், மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், மா பக்கிய எதுவும் தரிபடவில்லை, இல்லா கத்திஃபுஹா, அந்த முன்சப்பையை தவிர என்று சொன்ன போது பெருமானார் ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா பக்கிய குல்லுஹா கைர கத்ஃபிஹா கத்ஃபிஹா, ஆயிஷா எல்லாமே நமக்கென்று தரிபட்டு விட்டது, அந்த முன்சப்பை மட்டும் நமக்குன்னு தரிப்படலைன்றாங்க. அப்படின்னா என்ன விளங்குனாங்க? ஆயிஷா நாயத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா எதுவெல்லாம் நீ கொடுத்து விட்டாயோ அதுதான் நமக்கு தரிபட்டது, அதுதான் நமக்கு உரியது. எதை நமக்கென்று எடுத்து வைத்தாயோ அது நமக்குரியதல்ல, நீ மொத்த ஆட்டையும் அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தன் குடும்பத்தையும் காட்டினார்கள். குர்ஆன் முழுக்க எதுவெல்லாம் எடுத்து பார்க்கிறோமோ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வல்லதீன யூஃபூன பிஅஹ்திஹிம், யாருக்காவது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, நீங்கள் ஒரு வாக்குறுதியை தந்தால், ஒரு ஒப்பந்தம் செய்தால் அதிலே நிலைத்திருங்கள், அதை நிறைவேற்றுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது. நாம் இன்னைக்கு ஏதாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு நம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் தன்மை இருக்கிறது. நாளைக்கு கொடுத்துட்றேங்கிறான், இருக்கா இல்லைங்களா? டைலர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆட்டோக்கார் வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னா 2 மணி நேரம் அர்த்தம். நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அடுத்த வாரம் அர்த்தம். இருக்க யோசிச்சுருமா இல்லையா? அப்ப என்ன வாக்குறுதி?
ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் சரியே, அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரியே. ஒரு நீண்ட வரலாறு உங்களுக்கு அப்படி ரத்தின சுருக்கமாக சுருக்குகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவொன்று காணுகிறார்கள். மக்கா மதீனாவிலே இருக்கும் போது மக்காவிற்கு செல்வது போலவும் கஅபத்துல்லாவை வலம் வருவது போலவும் ஒரு கனவொன்று காணுகிறார்கள். சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நாம் ஒரு கனவு கண்டோம், மக்காவுக்கு போற மாதிரி கனவு கண்டோம். நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு போவோம், கஅபத்துல்லாவை வலம் வருவோம், தவாஃப் செய்வோம்னு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆசை. எல்லோரும் கிளம்புகிறார்கள். ஒரு 1600 சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து கிளம்பி மக்காவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவிலிருந்து ஹிஜ்ரி 6ல் நடு வழியில ஹுதைபிய்யா என்ற இடத்திலே தங்குகிறார்கள். குறைஷிகள் மக்காக்குள் வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. குறைஷிகள் மக்காக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, திரும்பி அனுப்புகிறார்கள். மிக நீளமான வரலாறு. அதுல கடைசியாய் குறைஷிகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒப்பந்தம் நடக்கிறது. ஒப்பந்தத்தில் 6 ஒப்பந்தமும் சஹாபாக்களுக்கு பாதகமான ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? யாராவது ஒரு முஸ்லிமாகி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து விட்டால் நீங்கள் திரும்பி அனுப்ப வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்து விட்டால் திரும்பி அனுப்ப மாட்டோம். இந்த வருடம் நீங்கள் மக்காவுக்குள் வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும். அப்படியே அடுத்த வருஷம் நீங்க வந்தாலும் 3 நாள் தான் இங்க தங்கணும். 3 நாளைக்குமே 4வது நாள் தங்கக்கூடாது. வரும்போது போர் ஆயுதங்கள் எதுவும் நீங்கள் எடுத்து வரக்கூடாது. 1000 எல்லாமே பாதகமான ஷரத்துக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டுமா என்றெல்லாம் கேட்ட வரலாறு உண்டு. அப்ப சுஹைலுங்கிற மனிதரும் குறைஷிகளின் சார்பாய், எதிரிகளின் சார்பாய் ஒப்பந்த கூட்டத்தில் ஒருவராய் உட்கார்ந்து இந்த மாதிரி சட்ட திட்டங்களுக்கு நீங்க ஒப்புக்கொண்டால் நாங்கள் கையெழுத்திடுறோம், நீங்களும் கையெழுத்து போடணும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னும் கையெழுத்தாகல, பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொண்டு வாங்க, கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு. இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஒப்பந்தத்தில் பேச உட்கார்ந்து இருந்தாரோ சுஹைலுடைய மகன் அபூஜந்தல் வருகிறார். அவர் முஸ்லிமாகி விட்டார், பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார். ஈமான் கொண்ட அந்த மனிதர் மக்காவில் இருந்து பக்கத்துல ஹுதைபிய்யாவுல பெருமானார் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எப்படி வச்சிருந்தார் தெரியுங்களா? அபூஜந்தல சுஹைலு அபூஜந்தலின் கைகால்களை விலங்கிட்டு வைத்திருந்தார். அத்தா இல்லாத நேரத்துல அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் பாத்ரூமுக்கு போகணும், அவுத்துடுங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப வலிக்குதுன்னு அவுத்துட வச்சு எஸ்கேப் ஆகி பெருமானாட்ட வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மக்கால இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா அபூஜந்தல் வந்து பெருமானாரை அடைகிறார்கள். இன்னும் கையெழுத்து நடைபெறவில்லை, ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட்டு இருக்கிறது. பேசி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் முன்னாடி பார்த்தா அபூஜந்தல் நிக்கிறாரு. அத்தா பார்க்க, நீ எப்படா ஓடி வந்த? நான் திருப்பி மக்கா வரமாட்டேன்னுங்கிறார் அபூஜந்தல். உடனே சுஹைல் சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முஹம்மதே, இந்த ஒப்பந்தத்தின்படி நாம் பேசியதின்படி அபூஜந்தலை என் வீட்டிற்கு திரும்பவும் நீங்கள் அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பினால்தான் ஒப்பந்தம் கையெழுத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் கையெழுத்து ஆகல, இல்ல பேசிதானே முடிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னாலே இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றும் என்றால் அபூஜந்தலை எங்களுக்கு தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போடுகிறார்கள். அபூஜந்தலை போங்கங்கிறாங்க, அழுகிறாங்க, கதறாங்க. யா ரசூலல்லாஹ், சிறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் மேல இறக்கம் காட்டுங்க, நீங்க ரஹ்மத்தானவங்க, என் மேல இறக்கம் காட்டுங்க கெஞ்சுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன். கொடுத்த வாக்குறுதி தான். அபூஜந்தலே, நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார், போகட்டான். இழுத்து செல்லப்படுகிறார். அபுல் பசீர் இது நடந்து கொஞ்ச நாள்ல அவரும் அதே மாதிரி மக்காவில முஸ்லீம் ஆயிட்டார். அவரையும் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டது. கஷ்டப்பட்டு மக்காவில இருந்து தப்பிச்சு மதீனாவுக்கே வந்துட்டா இங்க இருந்து குறைஷிகள் எல்லாம் இங்க தேடி பார்த்தாங்க, ஆளை காணல. உடனே 2 பேர்த்த ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சு, நேர ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, ஒப்பந்தப்படி அபுல் பஷீரை பிடித்து எங்களிடத்திலே தர வேண்டும், கொடுத்துருங்க.
பெருமானாரத்தில் கொடுக்கப்படுகிறது. அபுல் பஷீரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. யார சூழல் நான் போல, யார சூழல்லாம் கொடுமை தாங்கலை, யார சூழல்லாம் ஒப்பந்தம் தான் போக வேண்டும். அபூஜத்தலுக்கு என்ன சொன்னார்களோ அதே தான், நீங்கள் போங்க, அல்லாஹ் உதவி செய்வார். நாமெல்லாம் இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எங்க உயிரே போயிடும், கொல்லவும் செய்ய வாய்ப்பு இருக்கவனுங்க. குறைஷிகள் எவ்வளவு கொடூரமானவர்கள், எவ்வளவு பேரை கொண்டு கொடித்தவர்கள், பெண் என்றும் பார்க்காமல் சுமையாரதியுடைய மர்மஸ்தனத்தில் ஈட்டியை எய்து கொண்ட பாவிகள், இவ்வளவு பெரிய பாவிகள், அவர்கள்ட்ட திருப்பி ஒப்படைக்கிறதா எவ்வளவு பெரிய மோசமான செயல். நம்ம கல்வி யோசிக்குமா இல்லையா? இந்த தடவை விட்டுருவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், கொடுத்த வாக்குறுதி அதை மீற முடியாது, போங்க, அல்லாஹ் உதவி செய்வார். நடந்தது என்ன தெரியுங்களா? பொதுவா ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் நம் தலைபோகும் விஷயமாக இருந்தாலும் அதில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அல்லாஹ் தாலா இந்த சம்பவம்லாம் முடிஞ்சு அங்க ஃபத்ஹ் மக்கால இருந்து வெளியே கூட போகல, அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 2 பேர் விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த அபுல் பஷீர் கூப்பிட வந்தால 2 பேர், அந்த 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு திரும்பவும் மக்காவை நோக்கி வருகிறார். மதீனாவில இருந்து அவங்க கூட்டிக்கிட்டே வர்றானுங்க. வரும்போது சகஜமா பேசிக்கிட்டே வா அங்க போவோம் அப்படின்னு கூட்டிக்கிட்டே வரும்போது துல்ஹுலைஃபா என்ற இடம் வருகிறது. 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இழப்பாரலான்னு இருக்கும்போது அந்த 2 பேர்ல ஒருத்தன் அவன் ஒரு வாள் வச்சிருந்தான். அந்த வாளை பத்தி பெருமை பேசணும். இந்த வாள் எப்படியாப்பட்டது தெரியுமா? இந்த வாளை எப்ப என் கையில வந்துச்சோ அதுல இருந்து செம்ம பறக்கத்து, எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குது, இந்த வாளுடைய பெருமை என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தான். உடனே அபுல் பஷீர் அவங்க சொன்னாங்க, சூப்பர் வாளா இருக்கும் போல, என் கையில கொஞ்சம் கூட நான் பார்த்துட்டு தர்றேன், நான் கொஞ்சம் தூக்கி பார்க்குறேன்னா என்ன, இந்த பாரு அப்படின்னு கையில கொடுத்தான். கொடுத்த வாங்கின வேகம் ஒரே சீவு, அவன் தலை துண்டா போயிடுச்சு. துண்டா போனா கூட இன்னொரு ஆள் இருந்தாருல, அந்த ஆள் மக்காவை நோக்கி ஓடல, நேரம் மதினாவை நோக்கி ஓடினாரு. குடுக்குடு மதினாவை நோக்கி ஓடுறாரு. இவங்க அபுல் பஷீர் பின்னாடி துரத்திக்கிட்டே போறாங்க. நேரா போய் ரசூலுல்லாஹ் போய் நின்றாரு. ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், ஒரு ஆளை போட்டா அடுத்து நான் தான், காப்பாத்துங்க. யாரை எதிர்த்தவர்கள் யாரிடத்தில் அபயம் தேடினார்கள்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அபுல் பஷீர் ஒருத்தரா வெட்டிட்டியாமே? அபுல் பஷீர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், உங்கள் வாக்குறுதிப்படி நீங்கள் என்னை அனுப்பி விட்டீர்கள், நான் போகும் வழியிலே இப்ப அவங்க ஆளு, நான் அவங்களுக்கு எனக்கும் மத்தியில் உள்ளது, நீங்க தலையிட வேணாம் யார் ரசூலுல்லாஹ். உடனே அவன் வேற வழி இல்லாம போயிட்டான் திரும்பி. அபுல் பஷீர் மக்காவுக்கும் வரவில்லை, மதினாவிலும் தங்கவில்லை, இடையில் ஒரு இடத்தில் தங்கினார். அபூஜந்தலுக்கு இந்த செய்தி தெரியுது, நமக்கு இந்த ஐடியா தோண்டாம போச்சேன்னு அவரு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்து இவங்களோட சேர்ந்துக்கிட்டாரு. அங்கிருந்து இன்னும் 4 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு 10 பேர் கொண்ட குழு சேர்ந்து விட்டார்கள். எப்பெல்லாம் குறைஷிகள் வணிகத்துக்காக போறாங்களோ, வியாபாரம் செய்ய போறாங்களோ, இந்த 10 பேர் கொண்ட இந்த கூட்டம் அவர்களை தாக்கும், அவங்கள்ட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிடும். இவங்க ஜாலியா நடுவுல ஒரு இடத்துல கொரில்லா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உடனே அபூ சுஃபியான் குறைஷிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தபால் அனுப்புனாங்க, இந்த 10 பேர் நடுவுல இருந்து பயங்கரமா தொல்லை பண்ணிருக்கிறாங்க, தயவு செய்து யார சொல்ல மதீனாவுக்கே கூப்பிட்டுக்கோங்க, மதீனாவுக்கே அவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது, எந்த தலை போகும் விஷயமாக இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யாதீர்கள். அந்த வாக்குறுதியின்படி நீங்கள் நடக்கும் போது அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு இருக்கிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, பெருமானாருடைய குணத்துல நான் ஒரு சிலர் தான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நுனி, ஒரு ஓரத்தை காட்டவில்லை, ஒரு நுக்தா, குர்ஆனுடைய அநேகமான குணங்கள். இன்னைக்கு நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, கொஞ்சம் படிச்சுட்டோம், ஓரளவு கொஞ்சம் பெரிய ஆளா போயிட்டோம் அப்படின்னா நம்ம அறிவாளி, நாம இனிமேல் போய் யார்ட்டையும் எந்த ஆலோசனையும் செய்ய தேவையில்லை, எல்லாம் என்கிட்ட வந்து ஆலோசனை செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆஹரீன், முந்தியவர்கள் பிந்தியோர்கள் அனைத்து இல்மும், அனைத்து கல்வி அறிவு ஆற்றலும் கொடுக்கப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஹெச்டி, இந்த காலத்துல எத்தனை பிஹெச்டி இருந்தாலோ அத்துணையும் தாண்டி அறிவு மிக்கவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு இல்லாத அறிவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில முன்னாடி நின்று சொல்றாங்க, இந்த வினாடி சொர்க்கம் என் கண் முன்னால் காட்டப்படுகிறது, நரகம் என் கண் முன்னால் காட்டப்படுகிறது, நான் பார்க்கிறேங்கிறாங்க. இப்ப என்ன மாதிரி கண்ணா இருக்கும் அது?
அவ்வளவு அறிவாற்றல். யாரெல்லாம் சொர்க்கம் போவார்கள், ஏன் போறாங்க, யார் நரகம் போறா, ஏன் போவாங்க என்பதும் தெரிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு கீழ் கபருக்குள் நடந்து போகும்போது இந்த 2 கபரில் வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த 2 கபர்ல வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்னது மட்டுமல்ல, புகாரியின் ஹதீஸ், இந்த கபரில் ஏன் வேதனை செய்யப்படுகிறது தெரியுமா? ஒருவன் கோல் சொல்லி திரிந்தான், ஒருத்தர் கோல் முடிட்டு கோல் சொல்லி திரிந்தான். இன்னொருவன் பீஷா போகும்போது, சிறுநீர் கழிக்கும் போது தன் ஆடைகளின் மீது படாமல் பாதுகாக்கவில்லை. இந்த 2 காரணமா இந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேல் நடப்பது, நடந்தது, கீழ் நடப்பது, நடக்க போவது அனைத்தையும் அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன நடக்க போகும் என்பதும் பல ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க குர்ஆனுடைய ஒரு ஆயத்து, வஷாவிருஹும் ஃபில் அம்ரி ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். உங்களுடைய ஒரு காரியம் முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் மஷூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்னா, நாம் சொல்றத எல்லாம் கேட்கணும், நான் சொல்றத என் உறுப்பினர்கள் கேட்கணும், நான் சொல்றத என் பையன் கேட்கணும், நான் சொல்றத என்னுடைய தகப்பன் கேட்க வேண்டும், என் தாய் கேட்க வேண்டும், என் உடனிருப்பவர்கள் கேட்க வேண்டும். மறுத்து பேசனா என்னடா நீ எல்லாம் நினைச்சு போறேன். இன்னைக்கு எவ்வளவு பேர் நடக்கிறேன், எத்துணை பிரச்சனைகள், பல விஷயங்களை ஒண்ணு சேர்த்து செய்ய வர்றதில்ல. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாரு, அந்த கருத்துக்கு மாத்தமா இன்னொருத்தர் கருத்து சொன்னார்னா அந்த இடம் க்ளோஸ். நடக்குதா இல்லைங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை இல்முகள் கொடுக்கப்பட்டிருந்தும் சாதாரண சஹாபாக்கள்கிட்ட, புதிதாக முஸ்லிமானவர்கள்ட்ட, வாலிபர்கள்ட்ட பெருமானார் மஷூரா செய்தார்கள். உஹது போர்க்களத்துக்கு ரெடியாகி அங்க 3000 பேர் கொண்ட பெரும் படை வருகிறது. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, இந்த மாதிரி எதிரும் பெரும் படை வருது, நாம என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்ப மூத்த சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, மதீனாவிற்குள் இருந்து கொரில்லா முறையில் நாம் தாக்குதல் நடத்தலாம் யா ரசூலுல்லாஹ், உள்ள விட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி செய்வோம் யா ரசூலுல்லாஹ். மூத்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். இளம் வேகம் கொண்ட சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், பத்ர் களத்திற்கு சென்று வெற்றி வாகை சூடியது போல நாமும் வெளியே சென்று போரிட வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் அவர்கள் ஆலோசனை தருகிறார்கள். அதிகமானவர்களின் கருத்து, இளம் வாலிபர்களின் கருத்து வெளியே போக வேண்டும் என்ற கருத்து வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்து கூட உள்ளிருந்துதான் செய்ய வேண்டும் என்பதுதான். அபூபக்கர் நாயகம் கருத்து அதுதான், உஸ்மான் நாயகம் கருத்து அதுதான். ஆனால் மஷூராவில் முடிவானது இவர்களின் அதிகமானோரின் கருத்து இது, அதன்படி செய்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு கிளம்புகிறார்கள். பெருமானாருடைய பல்லு ஷஹீதாச்சு, பல கஷ்டங்கள் ஏற்பட்டது என்ற போதும் உஹது கியாமத்து வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாடமாய் அமைந்தது, ஒரு பாடமாய் அமைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்கிறார்கள். சின்ன விஷயமாக இருந்தாலும், தன்னை விட தாழ்ந்த ஒரு மனிதன் இருந்தாலும் ஒரு மஷூரா செய்யுங்க. ஒரு ஊருக்கு போகணும்னு கிளம்புறீங்க, ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவு பண்றீங்க, உடனே மஷூரா பண்ணுங்க. யாராவது இருந்தா, பக்கத்துல இருந்தா, இந்த மாதிரி நான் போலான்னு இருக்கிறேன், என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு மஷூரா செய்து முடிவு பண்ணுவதில் பரக்கத்து இருக்கிறது. வஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்கள் விஷயங்களிலே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். ஃபைதா அஸம்த, அதில் முடிவு செய்து விட்டால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ் அதை நடத்தி வைப்பார். மாறா மஷூராலா செஞ்சு முடிச்சுட்டு அவங்க எல்லாம் சொன்னதுபடி சரின்னு சொல்லிட்டு நான் இஷ்டப்படி ஒண்ணு செய்வேன்னு செஞ்சா அதில் பரக்கத்து இருக்காது, அந்த காரியம் வீணாம போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து இல்மு கொடுக்கப்பட்டிருந்தும் எப்படியெல்லாம் மஷூரா செஞ்சாங்க, சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு போருக்கு போகணும், அதுக்கு ஒரு தளபதியை நியமிக்கணும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் கூப்பிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு யார தளபதியா போடலான்னு கேட்கிறாங்க. இவங்க ஒரு தளபதியை சொல்றாங்க, அவங்க ஒரு தளபதியை சொல்றாங்க. இந்த தளபதியின் ஸ்பெஷாலிஸ்ட் என்ன, அவர் நிறைய சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. மஷூரா செய்கிறார்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாதா யாரை போட்டா வெற்றி அடைவார்கள் தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இன்னொரு போருக்கு அனுப்பும் போது சொல்லுகிறார்கள், 3 சஹாபாக்களின் பெயரை கூறி
முதல்ல இவர் தலைவராயிருங்க, அவரு கொல்லப்பட்ட உடனே இன்னொருத்தர் தலைவராயிருங்க, இன்னும் சஹாபி இவர் கொல்லப்பட்டால் இன்னொருத்தர் தலைவராக இருங்கள், அவரும் கொல்லப்பட்டு விட்டால் நாலாவது ஒரு கொடியை எடுப்பார், அவர் கையில் நல்லா வெற்றியை தருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போர் கொல்லப்படுவார் என்பதையும் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரை தலைவரா போட்டு அனுப்பணும்னு தெரியாதா? பெருமானார் நமக்கு காட்டி தருகிறார்கள், குர்ஆன் சொல்லுதின்படி வாழ்ந்து காட்டுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த பின்பும் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை போன்று யாருக்குமே தரவில்லை. பெருமானாருடைய கண் முஅஜிஸா, பெருமானாருடைய கண் ஒரு அற்புதம், பெருமானார் உமிழ்நீர் அற்புதம், பெருமானாருடைய கை ஒரு அற்புதம், பெருமானாருடைய கால் அற்புதம், பெருமானாருடைய நடை அற்புதம், பெருமானாருடைய உயரம் அற்புதம். ஹிந்தா பின் அபி ஹாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஹதீஜா நாயகத்துடைய மகன் ஹிந்தா பின் அபி ஹாலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு மகன். அவங்க சொல்றாங்க, பெருமானாரை போன்று ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நான் பார்க்கவில்லை, மிக மிக அற்புதமானவர்கள். பெருமானார் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் தான். பெருமானார் நடை அற்புதம் தெரியுமா உங்களுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தா பெருமானார் மேட்டிலிருந்து கீழ் இறங்குவது போன்று நடப்பார்கள். பெருமானாருடைய கண் நேராக பார்க்காது, பூமியை நோக்கி இருக்கும். இது ரெண்டும் சரிதான். அமைதியாக முறையில் நடப்பார்கள், இதுவும் சரிதான். அது கூட இன்னொரு செய்தி சொல்றாங்க, பெருமானார் மெதுவா தான் நடப்பாங்க, ஆனா நாங்க பெருமானார் பக்கத்துல ஓடிதான் போவோம். நாங்க பெருமானாருக்கு சமமாய் நடக்க முடியாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாய் நடப்பதா இருக்கும், ஆனால் எங்களோட ஃபாஸ்டா போவாங்க. எப்படி அது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெட்டையானவர்களுக்கு குட்டையானவர்களுக்கு மத்தியில் பார்த்தால் பெருமானார் அதை விட கொஞ்சம் நெட்டையா இருப்பாங்க. நெட்டையானவங்களுக்கு மத்தியில பார்த்தா அப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெட்டையா தெரிவாங்க, எல்லாத்தோட கொஞ்சம் பெருசா தெரிவாங்க. ஆனா பெருமானார் லா கஸீரும் வலா தவீலுன், பெருமானார் நெட்டையும் அல்ல குட்டையும் அல்ல. எப்படிங்கிறது? அவங்க உடம்பு கொஞ்சம் பெருசாய்க்குமோ குட்டையாய்க்குமோ அட்ஜஸ்டபிள் ஆகுமோ தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அற்புதம் மிக்க, ஆற்றல் மிக்க, ஈருலக சக்கரவர்த்தியாய் வாழ்ந்தவர்கள். ஆனால் குர்ஆன் சொல்லிவிட்டது, வக்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், முஃமின்களுக்கு உங்களுடைய தோள்களை தாழ்த்தி கொடுங்கள். குர்ஆன் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளின் ஏழையாய், சிறியோர்களோடு சிறியவர்களாய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாதுவாய் தன்னை வாழ்ந்து காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமா நாமெல்லாம் இவ்வளவு, யாராவது பள்ளிவாசல்ல யாராவது வேலை செய்யறாங்க, பல பேருக்கு தெரியாது. பள்ளிவாசல்ல யாருங்க பாத்ரூம் கழுவுறா கேட்பாருங்களேன், 190 பேருக்கு தெரியாது. தெரியுமா நம்ம பள்ளியில யாருங்க பாத்ரூம் கழுவுறாங்க? யார் கழுவுறான்னு தெரியல, போன சுத்தமா இருக்கு, யாருன்னு தெரியல. மதீனாவுல மஸ்ஜிது நபவியை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தவர் ஒருவர் மூத்தாயிட்டா சஹாபாக்களை அவங்க அடக்கிட்டாங்க. சில நாட்கள் ஆயிடுச்சு. பெருமானார் கேட்குறாங்க, எங்க அந்த மனிதர் சுத்தப்படுத்தக்கூடிய மனிதரை காணா? அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாரு, யார சொல்லுதா அவர் மூத்த போய் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு நாங்கள் அடக்கிட்டோம், யார சொல்லுதா. பெருமானார் சொல்றாங்க, ஏன் கிட்ட சொல்லாம மாட்டீங்க? என் காதலர் அவருடைய மூத்துக்கு நான் கலந்துருக்கணுமே ஜனாசாவை, எந்த கபரிஸ்தான் அடக்குனீங்க? யார சொல்ல, அவருடைய கோத்திரத்தினுடைய கபரிஸ்தான்லேயே நாங்கள் அடக்கி விட்டோம். அப்படியா? பெருமானார் உடனே துண்டை தூக்கி தோல்ல போட்டு வாங்கன்னு கூட்டிக்கு நேரா போயிட்டாங்க. அந்த கபரிஸ்தானுக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த கபருன்னு கேட்கிறாங்க. இந்த கபரு யார சொல்லுதான்னு சொன்ன உடனே அந்த கபரு பக்கத்தில் இருந்து பெருமானார் திரும்பவும் ஜனாசா தொழுகை வைத்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், சாதாரணமான விஷயமா? நாம் எல்லாம் அற்பமானவர், இவரோடும் எல்லாம் பழகலாமா? இவரோடு பழகுவதற்கு நமக்கு அந்தஸ்து என்ன? அவர் சாதாரண மனுஷன், அவர் எங்க போயிட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காரு தெரியலப்பா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஹதீசுகளை புரட்டி பாருங்கள். மதீனாவிலே ஒரு பெண்மணி இருந்தால், அவள் அறிவு கம்மியான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. பெருமானார் கையை பிடிச்சி, யார சொல்ல உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னுவாங்க. என்னன்னு கேட்பாங்க. அந்த தெருவுக்குலாம் போனுவாங்க. அந்த பெண்மணி பெருமானாரின் கையை பிடித்து இழுக்கும் பக்கமெல்லாம் பெருமானார் போவார்கள். அப்படியே போயிட்டு 4 தெரு சுத்திட்டு அந்த பெண்மணி சந்தோஷம் அடைந்தவுடன் விட்டு விடுவார்கள்.
பெருமானம் வந்துருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது பைத்தியக்காரன் வந்து வாங்க சத்தியில இழுத்துட்டு போங்க, நான் 4 தெருவுக்கு சுத்திட்டு வருவோம், திருப்பூர் வந்துருவோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், ஒரு சஹாபி நாம் பிரபலியமாக கேட்ட சரித்திரம் தான். ஒரு சஹாபி, அந்த சஹாபியை பற்றி அறிவிக்கிறார்கள். கான கசீரன், அந்த சஹாபி சின்ன சஹாபி, குட்டையான சஹாபியான ஒரு சஹாபி. அவருடைய தோற்றம் அசிங்கமானதாக இருக்கும். அவரை பார்க்கிறதுக்கு ஒரு தோற்றமே அசிங்கமான தோற்றமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, யாருமே அவரை ஏறிட்டு பார்க்காதவர்கள். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் மதீனாவுல இருந்தாரு, எந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை யாருக்கும் தெரியாது. லா யுரஃபு நஸபுஹு, அவருடைய வம்சம் என்னவென்றே தெரியவில்லை. அத்தாம்மா யாருன்னு தெரியாதவர், யாராவது மதிப்புமா? அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார். அந்த சஹாபி பத்தி அறிவிக்கிறவங்க அறிவிக்கிறாங்க, அஹ்மது இந்த ஹதீஸ் வருகிறது, கான ஃபிராஷுஹு அல் அர்து, அவருடைய விரிப்பாக பூமி இருக்கும், அவருடைய போர்வையாக வானம் இருக்கும். அப்படின்னா என்ன? அவருக்கு கீழே விரிச்சு பிடிக்க ஒரு துண்டு கிடையாது, போர்த்திக்கிறதுக்கு ஒரு துட்டியும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு மனிதர், இவரை யாராவது மதிப்புமா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக திருமணம் பேசி ஒரு பெண்ணை திருமணமும் முடித்து வைத்தார்கள். முடித்து வைத்த சில நாட்களில் போர் ஒன்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. அறிவிப்பு செய்யப்பட்டால் அந்த சஹாபிக்கு பெருமானார், நீங்க புதுமண தம்பதி போருக்கு வர தேவையில்லை, அனுமதி கொடுத்தாச்சு. ஆனாலும் அந்த சஹாபி போருக்கு வந்துட்டார். போருக்கு வந்து அந்த சஹாபி மௌத்தாவும் போயிட்டார். பெருமானார் போர் முடிந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஹதீஸ்களை எடுத்து பாருங்க, ஹல் தஃகிதூன மின் அஹதின், இந்த ஹதீஸை அறிவிப்பவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த ராவியை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், ஹல் தஃகிதூன மின் அஹதின், யாரையாவது நீங்க இழந்துட்டீங்களா? போர்ல போர் முடிஞ்சிருச்சு, இழந்துட்டீங்களான்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஓடோடி சென்று பார்க்கிறார்கள். யாராவது முஸ்லிம்கள் மூத்தானவங்களை விட்டுட்டோமான்னு பார்க்கறாங்க, லிஸ்ட் படி பார்க்கறாங்க. உயிரோடு இருக்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க, மௌத்தான சஹாபாக்கள், இன்னென்ன சஹாபாக்கள் மௌத்தாயிட்டாங்க, அந்த ஜனாசாக்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் நஃப்கிது ஃபுலானன் வ ஃபுலானன் வ ஃபுலானன், இன்ன சஹாபி இன்ன சஹாபி இன்ன சஹாபில மௌத்தாயிட்டாங்க யா ரசூலுல்லாஹ். அப்படியா? உடல ஹல் தஃகிதுன மின் அஹதின், வேறு யாராவது நீங்கள் இழந்து விட்டீர்களா? பெருமானார் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் திரும்பவும் போய் தேடிட்டு வர்றாங்க. லா யா ரசூலுல்லாஹ், வேற யாரையும் இறக்கவில்லை. இல்லை. ஹல் தஃகிதுன மின் அஹதின், யாரையாவது நீங்கள் இழந்து விட்டீர்களா? போய் திருப்பி தேடுகிறாங்க. சஹாபாக்கள் திரும்பவும் தேடுகிறார்கள். தேடிவிட்டு சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், வேற யாரையும் நாங்க இழக்கல, பொருட்படுத்தப்படவில்லை. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நஃப்கிது ஜுலைபீப், என்னுடைய காதலர் ஜுலைபீபை நான் இழக்குகிறேன், எங்கன்னு தேடுகிறாங்க. அப்பதான் சஹாபாக்களுக்கான ஜுலைபீப் ஒருத்தர் இருக்கிறாரா, போய் தேடுங்க. சஹாபாக்கள் எல்லாம் தேடுகிறார்கள். பார்த்தால் 7 எதிரிகளை கொலை செய்து விட்டு அவர்களெல்லாம் கொல்லப்பட்டு அவர்களுக்கு இடையில் அடையாளம் தெரியாமல் மூத்தாகி கிடக்கிறார். பெருமானார் செஞ்ச சேவை காரியம் தெரியுங்களா? மற்ற சஹாபாக்கெல்லாம் அந்த ஜனாசாவை தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. ஆனால் பெருமானாரே தேடி போர்க்களத்திற்குள் வந்து விட்டார்கள். அந்த 7 காஃபிர்களுடைய ஜனாசாவையும் தள்ளிட்டு அதே இடத்துல பெருமானார், ஹதீஸ் அஹ்மதுல வருது, சம்மணம் போட்டு பெருமானார் அமர்ந்து கொண்டு அந்த தலையை தூக்கி தன்மடியிலே வைத்துக் கொண்டார்கள். அரசர்கள் எல்லாம் சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் கஃன ஆடைகளாய், அந்த வைக்கும் பேழைகளாய் அந்த ஜனாசாவினுடைய பெட்டிகள் இருந்தது. ஆனால் ஜுலைபீபிற்கு பெருமானாருடைய மடிதான் ஜனாசா பெட்டியாக இருந்தது. பெருமானார் வைத்துக் கொண்டவர்கள் அதோடு விட்டு விடவில்லை. அரசர்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்க, பெருமானார் அவருக்காக ஜனாசா கபரு நோண்டுங்கள்னு சொன்னாங்க. கபரு நோண்டப்பட்டது. பெருமானாரே கையில் தூக்கி கொண்டு வந்து அடக்கினார்கள். யோசித்து பாருங்கள், சாதாரணமானவர், யாரும் மதிக்க மாட்டார்கள். பெருமானார் அவர் முஃமின், என்னை கொண்டு ஈமான் கொண்டவர், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர், அவருக்காக நான் தாழ்ந்து போவேன். வக்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், குர்ஆன் சொல்லுகிறது. வாழ்ந்து காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சொன்னது, குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு 1000 சோதனைகள் வரலாம். வாழ்க்கையில சோதனை இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. யாருக்குங்க சோதனை இல்லை?
யாருக்கு சோதனை இல்லை? இன்னைக்கு சின்ன சோதனை வந்தா சே அல்லாவுக்கு கண்ணு இல்லைங்க, ஏன் அல்ல என்ன சோதிக்கிறான்னு தெரியல, இப்படிலாம் எல்லாம் சோதிக்கிறாங்க, அல்ல வெற்றியே தரமாட்டானா, இவ்வளவு சோதனைகள், சே 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 மனுஷனுக்கு ஒரு திருப்தியே இல்லைங்க, வாழ்க்கையே வெறுத்து போகுதுங்க. சொல்றோமா இல்லையா? சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இன்னொரு ஆயத்துல சொல்றான், இந்த நல்லடியார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல்தர்ராஇ வஹீனல் பஅஸ். அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரியே, அவர்கள் உடலில் நோய் வந்தாலும், அவர்களுக்கு சாப்பாடு கஷ்டம் வந்தாலும், அவர்களுக்கு தொழிலே கஷ்டம் வந்தாலும், எல்லா நிலையிலேயும் பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்க நாடனா உஹது மலையை தங்கமாக்கி தரேன்னு சொன்னானா இல்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கலாம்ல, யாரா உஹது மலையை தங்கமாக்கி கொடுன்னு சொல்லி இருக்கலாம் அல்லவா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை, மாறாக கஷ்டங்களை தாங்கி கொண்டார்கள். கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள், ஒன்று ரெண்டு கஷ்டமா? பெருமானார் பட்ட கஷ்டங்கள், பெருமானார் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லகத் ஊதீது ஃபில்லாஹி மா யூதா அஹதுன். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோவினை செய்யப்பட்டேன், என்னை போன்று ஒருவரும் நோவினை செய்யப்பட்டதில்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யாரெல்லாம் நோவினை செய்யப்பட்டார்களோ அத்துணை பேருக்கும் நடந்த கொடுமையை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. நடக்கும் பாதைகளில் முற்கள், மேலே அவர்களின் மீது குப்பைகள், சஜிதா செய்தால் எந்திரிக்க முடியாத அளவிற்கு அவர்களின் மீது ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து போடப்பட்டது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாராவது அது மாதிரி போட்டாங்களா? எந்த கஷ்டமா நமக்கு அந்த மாதிரி வந்துச்சா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போய் கஅபத்துல்லாஹ்வுல போய் நிற்கிறாங்க. கஅபத்துல்லாஹ்வின் திரையை பிடித்து துஆ செய்யலாம் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அங்கிருந்து உக்கையில் ஒரு ஆள் வந்தவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடிச்சி இறுக்கி அப்படியே பெருமானாருடைய கழுத்தை நரிக்கிறான். நரிக்கும் போது ஓடோடி வருகிறார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் இலாஹ் என்று சொன்ன ஒருவருக்காக அவரை கொல்ல நினைக்கிறாரே உக்கைல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி விட்டுருக்கலாம்ல, அடிச்சிருக்கலாம்ல. பெருமானாருக்கு என்ன பலம் இல்லையா? 1000 ஆண்களின் பலம் கொண்டவர்கள் நபிமார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபுர் செய்தார், பொறுமையா இருந்தார், எல்லாவற்றிலும் பொறுமை. உச்சகட்டமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை என்ன தெரியுங்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை, என் சஹாபாக்கள் சாப்பிட வேண்டும். ஒரு வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பசியோடு உட்கார்ந்து யார சொல்ல பசிக்குதுன்னு கேட்பாங்க. 1 கிளாஸ் பால் வரும், அந்த பாலை பெருமானார் பிலால் வந்த உடனே எல்லா சஹாபாக்களையும் கூட்டு வந்து கொடுத்தாங்கன்னு பல தடவை கேட்ட சரித்திரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெருமானார் மட்டும் அந்த நேரத்துல பசியோடு இல்லாம இருந்தாங்களா? சாப்பிட்டு ஃபுல்லா இருந்தாங்களா? இல்லையே, பெருமானாரும் பசியோடு தான் இருந்தார்கள், பிலால் ரலியல்லாஹு பசியோடு தான் இருந்தார்கள், சஹாபாக்களும் பசியோடு தான் இருக்கிறார்கள். பெருமானார் நாடி இருந்தா ஃபர்ஸ்ட் நான் 2 வாய் குடிச்சிட்டு உங்களுக்கு தரையும் கொடுத்துருக்கலாம்ல. பெருமானார் அப்படி குடிக்கல. அத்துணை 400 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட அத்துணை பேருக்கும் கொடுத்து குடித்த முடித்த பின்பு பிலாலுக்கும் கொடுத்து, பிலால் ரலியல்லாஹு குடிச்சு முடிச்சு, யார சொல்ல வயிறு முட்டை குடிச்சிட்டு, யார சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் குடி பிலால், இல்ல யார சொல்ல முழுசா குடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் குடி பிலால், இன்னும் கொஞ்சம் குடி பிலால். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதுக்கு மேல நான் குடிச்சேன்னா என் மூக்கு வழியா வெளியே வந்துடும், யார சொல்லலாம் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பின்பு அந்த பாலை வாங்கி தான் அருந்துகிறார்கள். அதுவரை பெருமானார் பட்டினியாக இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்களேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல்தர்ரா, அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருப்பார்கள். பெருமானாரே சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் ஊதீது ஃபில்லாஹி மா யூதா அஹதுன், நான் சோதிக்கப்பட்டது போல, வேதனை செய்யப்பட்டது போல ஒருவரும் வேதனை செய்யப்படவில்லை. எனக்கு பயமுறுத்தப்பட்டது போல யாருமே பயமுறுத்தப்படவில்லை சொன்னாங்க. வலக்கத் அத்தத்
அத்தத் அலைய சலாஹூன மின் பைனி யௌமின் வ லைலா, இரவு பகலில் இருந்தும் 30 நாட்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலக்கத் அத்தத் அலைய சலாஹூன மின் பைனி யௌமின் வ லைலா, இரவு பகலில் இருந்தும் 30 நாட்கள் எங்களை கடந்து சென்றது. மாலி வபிலாலின், எனக்கும் பிலாலுக்கும் இல்லை, தாமுன் யாக்குலு, சாப்பிடும் உணவு, ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் சாப்பிடும் உணவு இல்லை, இல்லா ஷைஉன் யுவாரிஹி இபுத்த இபில் இபுத்த இபில் இபுத்த பிலால். ஒரு பிலால் ரலியல்லாஹுடைய அந்த கக்க இருக்கு இல்லைங்களா, என்ன கம்காட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வச்சா எவ்வளவு உணவு வைக்க முடியுமோ இந்த அளவுக்கு உணவை தவிர 30 நாளில் எனக்கும் பிலால் ரலியல்லாஹுக்கும் வேறு உணவு இல்லை. பெருமானார் சகித்து வாழ்ந்து காட்டினார்கள். ஏன் தெரியுமா? பின்னால் ஒரு காலத்தில் கடைசி நேரங்களில் முஸ்லிம்களுக்கு தொல்லைகள் வரும்போது காசா போன்ற பகுதிகளிலே, பலஸ்தீனத்திலே என்னுடைய முஃமின்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே எனக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று நினைக்கும் போது ஆறுதல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள், எங்க ரசூலுல்லாஹ் 30 நாள் சாப்பிடாம இருந்தாங்க, தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறார்கள், எங்களுக்கும் அந்த நிலைமைதான். பெருமானார் இருந்த பொறுமை, யா அல்லாஹ் நாங்களும் இருக்கிறோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்வானாக, ஆசாமி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அவர்களுடைய பொறுமைக்கு அல்லாஹ் அஜ்ரன் அலீமை தந்தருள் புரிவானாக. அன்பர்களே, கியாமத்து வரை நமக்கு எந்தெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அத்துணை கஷ்டங்களிலேயும் நமக்கு இதுல ஒரு பொறுமை வேணுமே எடுத்து பார்த்தா பெரும்பாலான கண்ணே இருக்கிறார்கள். நமக்கு காய்ச்சல் கஷ்டமான இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப துடிக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது ஹதீஸை எடுத்து பாருங்க. பெருமானார் காய்ச்சலில் இதை விட கஷ்டப்பட்ட வரலாறு கண் முன்னால் இருக்கும், இதை விட கஷ்டப்பட்ட வரலாறு கண் முன்னால் இருக்கும். நம் மகளுக்கு ஏதாவது மாமியா வீட்டுல கஷ்டம், அவன் மகன் போன் போடுது, சே மனசே உடஞ்சு போச்சுங்க, இந்த மாதிரி மாமியா வீட்டுல கஷ்டம்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு கஷ்டம் வருதா? பெருமானுடைய வரலாறை புரட்டி பாருங்கள். சய்யிதுல் கௌனைன், ஈருலக சக்கரவர்த்தி முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிள்ளையை அவர்களின் மருமகனார் கொண்டு வந்து வீட்டுல கழுத்தை பிடிச்சு தள்ளனாங்களே, உங்கள் கண் முன்னால் ஞாபகம் வரும். ஸைனப் ரலியல்லாஹ் முஸ்லிம் ஆயிட்டாங்க, மருமகனாட்ட சொல்றாங்க, நீ முஸ்லிம் ஆயிலாட்டின்னு பரவாயில்ல, என் மகளை திருப்பி அமுச்சுட்டுருப்பான்னு சொல்றாங்க. அவர் சரின்னு அமுச்சு விடுறேன்னு சொல்லி ஒட்டகத்தை தூக்கி உட்கார வச்சுட்டாரு. நிறைமாத கர்ப்பிணி ஸைனப் ரலியல்லாஹ் அங்கிருந்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக வருதுன்னு சந்தோஷப்படுறாங்க. எதிரிகள் ஸைனப் ரலியல்லாஹ் சூழ்ந்து விரட்டுகிறார்கள். ஒட்டகம் மிரண்டு ஓடி ஸைனப் ரலியல்லாஹ் நிறைமாத கர்ப்பிணியாய் ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுந்து கர்ப்பம் கிளைகிறது. தன் மகனுக்கு இப்பொழுது நிலைமை கேட்கும் தந்தைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு துன்பம் இருக்கும். பெருமானார் புகுத்தார்கள், சகித்து வாழ்ந்து காட்டினார்கள். உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், அதுக்கு பேர் தான் துன்யா. துன்பங்கள் வரும், வைத்தவலி வரும், காய்ச்சல் வரும், உங்களுக்கு குடும்பத்தின் ரீதியாக கஷ்டம் வரலாம், மற்றவர்கள் ரீதியாக கஷ்டம் வரலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுத்து சகித்து அல்லாஹ்வுக்காய் நான் பொறுமையாய் இருக்கிறேன் என்று வாழ்பவனுக்கு அல்லாஹ் வெற்றியை தருகிறான். வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். பெருமானார் காட்டி தந்தார். இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஒவ்வொன்றையும் அமல் செய்து வாழ்ந்து காட்டி, இப்படி நீங்கள் வாழுங்கள் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற வாழ்க்கை, அணு அணுவாய் பெருமானாரை பிரியப்படக்கூடியவர்களாய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரும் மேலாய் நேசிக்கக்கூடியவர்களாய், உயிர் போகும் தருணமாய் இருந்தாலும் சரியே பெருமானாருடைய சுன்னத்துக்களை பேணக்கூடியவர்களாய் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لك الحمد ولك الشكر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار.
யா அல்லாஹ் நாங்கள் அடியார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் உன் ஹபீப் நாயகத்தில் உம்மத்திர்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிச்சல் அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள் தான் ரப்பே, பாவத்தின் மீது பாவம் செய்த பாவிகள் ரப்பே. ஆனால் ரப்பே நாங்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மன்னிச்சல் அல்லாஹ். எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உற்றார் உறவினர்களை, எங்களுடைய குடும்பத்தினர்களை எல்லோரையும் நீ மன்னிச்சல் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை நல்வாழ்வு வாழச் செய்வாயா ரஹ்மானே. இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கை எங்களை வாழச் செய்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் ரசூலுல்லாஹ் எந்த வாழ்க்கை எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்களோ அல்லாஹ் அதன்படி வாழ்வதற்கான தௌஃபீக்கை எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் தாரப்பே. பெருமானுடைய முஹப்பத்தை எங்களுக்கு தாரப்பே. மௌத்து வரை ரப்பே அல்லாஹ் பெருமானுடைய முஹப்பத்திலேயும் பெருமானுடைய சுன்னத்துக்களை பேணி நடப்பதிலேயும் எங்கள் நீ வாழ வச்சிடல்லா. ஐங்கால தொழுகைகளை ரப்பே நேமமா தொழுவதற்கு தௌஃபீக் செய்யல்லா. தொழுகைகள் கலாவாகுவது விட்டு ரப்பே எங்களையும் எங்கள் பிச்சனைகளையும் எல்லோரையும் நீ காத்தருவாய் ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களுக்குள்ள கஷ்டங்கள், எங்கள் குடும்பத்திலே உள்ள கஷ்டங்களை நீக்கி ரப்பே. யாரெல்லாம் இந்த மீளாத விழாவின் பொருட்டால் ரப்பே, எங்கள் பெருமானாருடைய பொருட்டால் ரப்பே யா அல்லாஹ் எங்கள் நோய்களை ஷிஃபாவாக்கி கொடுல்லா. யாருக்கெல்லாம் நோய்கள் இருக்கிறதோ ரப்பே எங்கள் குடும்பங்கள் அவளுக்கு ஷிஃபாவை கொடு ரப்பே. எங்கள் தெருக்களிலே எங்கெல்லாம் நோய்கள் இருக்கிறதோ ரப்பே அவங்களுக்கு ஷிஃபாவாக்கி கொடுல்லா. யால எங்களுடைய வியாபாரங்களில் பரக்க செய்யல்லா, எங்கள் தொழில் துறைகளிலே பரக்க செஞ்சிடல்லா. யால நாங்களும் எங்கள் சகோதர மதத்தினர்களும் அன்பாய் பண்பாய் பாசமாய் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்யல்லா. யாரெல்லாம் எங்களை பிரிக்க நினைக்கிறார்களோ ரப்பே அவர்களை யாரெல்லாம் பிரித்து விடு ரப்பே, அவர்களை இல்லாமல் ஆக்கிறல்லா. சந்தோஷமாய் நாங்கள் யாரெல்லாம் இந்த இந்திய திருநாட்டிலே வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரியல்லா. யாரெல்லாம் உலக மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ ரப்பே அவர்களுக்கு வெற்றியை தாரப்பே. குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு, காசாவுடைய மக்களுக்கு ரப்பே வெற்றியை கூடல்லா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ரப்பே, யாரெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் ரப்பே நீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அல்லா. யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ரப்பே. யாரெல்லாம் அவர்கள் யாரெல்லாம் அவர்கள் ஒண்டுவதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் ரப்பே. நாங்கள் இங்க சந்தோஷமாய் பெட்டுகளிலே எங்களுடைய இல்லங்களிலே ஃபேன்களுக்கு கீழால் படுத்துறங்கி கொண்டு இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்வாழ்வை தந்தருவாய் ரப்பே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் யா அல்லாஹ் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார் ரப்பே எல்லோருக்கும் நல்வாழ்வு தா அல்லாஹ். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடு அல்லாஹ், கடை இல்லாதவர்களுக்கு கடையை கொடு அல்லாஹ், வியாபாரம் கம்மியா இருப்பவர்களுக்கு வியாபாரத்தை கொடு அல்லாஹ். யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்க அல்லாஹ். ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் நாங்கள் மரணிக்க வேண்டும் ரப்பே. யா அல்லாஹ் எங்கள் கடன்களை நீ பொறுப்பேற்றுக் கொள் அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீ பிச்சையா கொடுத்துரு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்கள்ல யா அல்லாஹ் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் குமர்கள் இருந்தால் அந்த குமர்களுக்கு தகுந்த ஜோடிகளை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் வீடுகளிலே யா அல்லாஹ் குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறதோ ரப்பே அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. சந்தோஷமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெருமானாரை எங்கள் கனவிலும் நனவிலும் தரிசிக்கும் வாய்ப்பை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் யாரெல்லாம் இன்னும் ஹஜ் உம்ரா செய்யவில்லையோ ரப்பே யா அல்லாஹ் அந்த புனிதமான இடங்களுக்கு யா அல்லாஹ் திரும்ப திரும்ப செல்லும் வாய்ப்பை ரப்பே நீ நசீபாக்கி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய யா அல்லாஹ் மரண நேரத்திலே திருக்கலிமாவை மொழிந்தவர்களாய் எங்களுடைய ரூஹ் எங்கள் உடலை விட்டு பிரிவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் சொர்க்கத்திலேயும் எங்கள் ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக ரப்பே. எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.